தமிழ்நாடு பற்றி 2 செய்தி சொல்கிறேன். 1, சமூக பொருளாதார வளர்ச்சியில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. 2, இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு ஒருத்தர் ரயில் மாடி பாஞ்சிட்டாரு சில நாட்களுக்கு முன்னே. 2த்துக்கும் தொடர்பில் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இந்தி ஒழிக தமிழ் வாழ்கங்கிறது தான் ஆணிவேர். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. 1970 உத்தரப்பிரதேசத்தோட ஜிடிபி தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட 1 மடங்கு அதிகம். 2025 தமிழ்நாட்டோட ஜிடிபி ஊபியை விட 1 லட்சம் கோடி அதிகம். என்ன நடந்துச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில்? 1960 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டையே திருப்பி போட்டுச்சு. 64 தொடங்கி இந்திக்கு எதிராக அதை திணிக்கிற இந்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராடினாங்க நம்ம தாத்தாவும் அப்பாவும். பல நூறு தமிழர்கள் இந்திய அரசை எதிர்த்து தமிழுக்காக உயிரை விட்டு இந்திய ஆதிக்கத்தை வீழ்த்தி இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு அரசியல் நிகழ்வு தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை மொத்தமாக புரட்டி போட்டுச்சு. இருமொழி கொள்கையோட ப்ளூ பிரிண்ட், சக தமிழர்களோட பேச தமிழ், உலகத்தோட பேச ஆங்கிலம், கணிதம், அறிவியல், மருத்துவம், பொறியியல்னு எல்லா துறைகளில் உள்ள உலகின் தலை சிறந்த புத்தகங்கள், ரிசர்ச் ஆர்டிக்கல்னு எல்லாத்தையும் தமிழ் மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. விளைவு, உலகத்தில் அறிவு சார்ந்து இயங்குற எல்லா தளத்திலையும் இன்றைக்கி தமிழர்கள் இருக்காங்க. இதனால தான் நாங்கள் ஆங்கிலத்தை எதிர்க்கிறது கிடையாது. ஆங்கிலத்தினால எங்கள் வாழ்க்கையில் பயன் இருக்குது, இந்தினால எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. சரி, மற்ற மாநிலத்து ஆட்கள் இங்கெல்லாம் இல்லையான்னு கேட்குறீங்களா? இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் அந்த மாநிலத்தோட வசதியான உயர் சாதி சமூக ஆட்கள். குறைஞ்சது 2வது தலைமுறை படித்த ஆட்களாக இருப்பாங்க. அதாவது அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே படித்தவங்களா இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்கிராமத்தில் பள்ளிக்கூடத்தை கூட எட்டி பார்க்காத ஓபிசி, எஸ்சி, எஸ்டி வகுப்புகளை சேர்ந்த விவசாயம், கூலி வேலை பார்க்குறவங்களோட பிள்ளை நெதர்லாந்துலேயும் ஜெர்மனிலையும் அமெரிக்காலையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. இந்தியாவோட எந்த மாநிலத்தில் இது சாத்தியம் கிடையாது. ஆனால் நம்ம அப்பாவும் தாத்தாவும் தங்களோட உயிரை கொடுத்து இந்தியை எதிர்த்து இதை சாதிச்சிருக்காங்க. இப்படி நல்ல நிலைமையில் இருக்க நம்மளை பார்த்து இது எதுவுமே இல்லாத கும்பல் பொறாமப்படுறது இயல்பு தானே. அந்த கும்பல்கிட்ட இந்திய ஆட்சி அதிகாரம் சிக்கினா என்ன நடக்கும்? 67க்கு அப்புறம் அங்கொன்னும் இங்கொன்னுமா இந்தி திணிப்பு நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழை அழிக்கிறது தான் ஒரே நோக்கம்னு செயல்பட ஆரம்பிச்சிச்சு. தமிழ் அழிக்கிறதுனா அது தமிழர்கள் அழிக்கிறது. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கோவை, மதுரை, சென்னை, திருப்பூர்னு எல்லா ஊரோட பொருளாதாரமும் தமிழர்கள் கையில் இருந்துச்சு. ஆனால் இன்னையோட நிலைமை எல்லாம் மார்வாடிக்கிட்ட போயிடுச்சு. எப்படி இது நடக்குது யோசிச்சு பாருங்க. விநாயகர் சதுர்த்திக்கு செலவைக்க லட்சக்கணக்கில் பணம் தர மார்வாடி கும்பல் மாரியம்மன் கோயிலுக்கு திருவிழா எடுக்க காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் கடவுள் முருகனை வீட்டுக்குள்ளே சேர்க்காத மார்வாடி கும்பல் மதுரையை ஆக்கிரமிக்க திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை பண்ண பணம் கொடுக்கும். இதுதான் தமிழர்களுக்கு எதிரான இந்துத்துவ இந்தி மார்வாடி கும்பலோட அரசியல். வடநாட்டிலேருந்து பிழைக்க வர்ற சராசரி உழைப்பாளி இதை செய்கிறது கிடையாது. நம்ம வரி கட்டி நம்ம காசுல இயங்குற வங்கியிலையோ, ரயில் நிலையத்திலையோ, தபால் நிலையத்திலையோ நம்ம மொழியில் பேச முடியுதா? இன்னைக்கு நாளைக்கு எல்லா தொழிலும் வியாபாரமும் இந்திய முன்னிறுத்தி இந்துத்துவ அரசியல் செய்கிற மார்வாடி கும்பல் கிட்ட போச்சுன்னா தமிழ் தான் வாழுமா? தமிழர்கள் தான் வாழ முடியுமா? ஒரு இனத்தை அழிக்கணும்னா அதோட மொழியை அழிக்கணும். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்காம தடுக்கத்தான் மே 17 இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. மே 17 இயக்கத்தை சேர்ந்த சிவா திலீபன் மார்ச் 11, 2026 அன்னைக்கு இந்த போராட்டத்தில் முன்ன நின்று இந்தி எழுத்துக்களை அழிச்சு தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிகன்னு ரயில் மாடி பாஞ்சிட்டாரு. உங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்க, அதிகபட்சமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சிவா திலீபன் செஞ்சுருக்காரு. நாம் நல்ல நிலைமையில் இருக்க 60களில் இந்தியை எதிர்த்து தமிழுக்காக உயிரை விட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பறிபோகாமல் இருக்க தன்னோட உயிரை கொடுக்க துணிஞ்சிருக்காரு சிவா திலீபன். இதை சில 2ஆம் தர அரசியல் ஒட்டுண்ணிகள், இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கிற 2 கட்சிகளான பாஜகவும் அதன் கொள்கை கூட்டாளியுமான நாம் தமிழரும் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகத்திலேயோ மகாராஷ்டிராலேயோ தங்களோட மொழிய இனத்தை காக்க கட்சி கடந்து ஒன்னா நிற்பாங்க. தமிழ்நாட்டோட கேடுகாலம் இந்த 2 அரசியல் புரோக்கர் கும்பல்களும் 5க்கும் 10க்கும் கவுன்சிலர் பதவிக்கும் ஆசைப்பட்டு நம்மளை குழியில தள்ள பார்க்குறாங்க. ஆனால் இவங்களோட இன துரோகத்தை தமிழர்கள் நாம் முறியடிப்போம். இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது தமிழை காக்க மட்டுமல்ல, தமிழர்களையும் காக்கத்தான். சிவா திலீபன் பற்ற வைத்த இந்தி எதிர்ப்பு தீ பரவட்டும்.